உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு வக்ர நிவர்த்தி பலன்கள். சார், வக்கரம் என்பது வேறு, வக்கர நிவர்த்தி என்பது வேறு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். குரு வக்ரமானார், போன வருடம் வக்ரமானார். எங்கிருந்து? ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கு சென்றார். வக்ரம்னு அதான் பொருள். இப்போ வக்கர நிவர்த்தி அடைந்து மீண்டும் ரிஷபத்திற்கே வருகிறார். இப்போ இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன போன்றவற்றை பார்க்க போகிறோம். இந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்சா நன்மை தானே. ஒருத்தர் கொஞ்ச நாளாக கொஞ்சம் டென்ஷனாக இருந்தார், நம்ம மேனேஜரே எடுத்துக்கங்க. கொஞ்ச நாளாக நம்ம மேலே கோபமாக இருந்தார். இப்போ கோபம்லாம் சரியாகி நல்லா பேசுகிறாருன்னு அப்போ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம், நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம ஒய்ஃப் நம்ம கூட பேசாமே இருந்தாங்க, ஒரு வாரமாக பேசலை, இன்னைக்கு காலையில் தான் பேசுகிறாங்க. சந்தோஷமான விஷயமாச்சே. ஸோ அப்போ வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 1:30 மணி அளவில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். எங்கிருந்து? வக்ர நிவர்த்தி அடைகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு போய் அவர் வக்ர நிவர்த்தி, தன்னுடைய உக்கிரத்தை தனித்துக் கொள்கிறார். அவரோட கோபம், டென்ஷன்ஸ் குறையுது என்று பொருள் கொள்ளணும். ஸோ இந்த வக்ர நிவர்த்தி பலன்களால் யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்க, வழக்கமாக யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் வெற்றி வாகி சுட போகிறீர்கள். ஒரு பந்தயம், அந்த பந்தயத்தில் வாழ்க்கை ஒரு போர்க்காலம் வேட்டையாடி பார்க்கணும், யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காக நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் என்ன பலன்களை தரப்போகிறது? கன்னிராசிக்காரர்களுக்கு 7 கூடியவன் 8இல் மறைந்திருக்கிறான். அடடா மழடா அடமழடா. சார், 8ஆம் வீட்டில் மறைந்திருந்த குரு 9ஆம் வீட்டிற்கு வருகிறார். 9ஆம் வீட்டிற்கு வள்ளி வர போரா. சரி, 9ஆம் வீட்டிற்கு குரு வந்ததை நீங்கள் ஒரு விழாவாக எடுத்து கொண்டாடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அஃபிஷியலாக நான் சொல்கிறேன், ஒரு அறிவிப்பாக சொல்கிறேன். 9ஆம் வீட்டிற்கு குரு வந்ததை நீங்கள் ஒரு விழாவாகவே எடுத்து கொண்டாடலாம். என்ன காரணம்? ஏன்னா குரு உங்களில் 8ஆம் வீட்டில் மறைந்திருந்து உங்கள் படுத்திய பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. 8லே குரு மறையும் பொழுது 4 7 கூடையவன். 4ங்கிறது வெளி உலகத்தில் உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதைன்னு சொல்கிறோம். 7ங்கிறது என்ன சொல்கிறோம்? கல்யாணம், உங்களுடைய காதல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம். வீட்டுக்குள்ளே போனால் உன் பொண்டாட்டி நீலாம் எதுக்கு வாழ்கிறன்னு கேட்குறான். வெளியே போனால் உங்கள் மேனேஜர் நீலாம் எது கம்பெனிக்கு வேலைக்கு வரேன்னு கேட்குறான். எங்கேயுமே ஒருத்தர் நிம்மதி இல்லைன்னா அப்போ நான் யாருக்காக தான் வாழ்கிறேன்? இந்த மாதிரியான ஒரு டென்ஷனை உருவாக்கியிருப்பார். வீட்லேயும் நிம்மதி இல்லை, வெளியே நிம்மதி இல்லை. சரி, சில்லி டார்ச்சர்ஸ் தான். சார், நல்லா புரிஞ்சுங்க. டென்ஷன் ஆகிறதுக்கு பெரிய பெரிய கதைலாம் தேவையே கிடையாது, சின்ன சின்ன கதையே போதும். நம்ம முக்கியமாக இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், மேல் வீட்டில் இப்போ தான் செவுத்தை இடித்து கட்டுறாங்க. ஒரு சுற்றி எடுத்து டொக்கு 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 டொக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. யோ நிறுத்தியாயோ, என்னை தூங்க விடுறா. சரி, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு மியூசிக் பைத்தியம் ஒன்று இருந்தது. அந்த பைத்தியம் உண்மையிலே சொல்கிறேன், அவர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த ஆளுக்கு பாடவே தெரியாது. பாட தெரியாமையே பாடியே கொள்வது ஒருத்தனை. அவங்க பார்த்தீங்கன்னா வேற்று மதத்துக்காரங்க வேறு ஒரு பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடிங்கன்னா அந்த பாட்டை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவர் பஜன் பண்ணுறேன் பேர் வழின்னு அந்த பாட்டை பாடி அந்த பாட்டை சாவடித்து அந்த பாட்டுக்கு வாயிருந்தால் அழுவும். யோ தயச்சது நீ மட்டும் பாடாத, சரியா? இது ஒரு டார்ச்சர். நான் அந்த ஆள்கிட்ட எந்திரிச்சு, இவங்க பாரு, நானும் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இப்படி தான் படித்தேன், எனக்கு நல்லா தெரியும், தயவுசெய்து என்ன டென்ஷன் பண்ணாத. 8லே குரு மறைந்தால் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் ஏற்படாது. அன்னெசரி டென்ஷன், டிப்ரெஷன். மியூசிக்கே தெரியாமல் மியூசிக்னு ஒரு கவிதை, ஒரு 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 ஸ்வீட்டு கடையே ஸ்வீட்டு சாப்பிடுகிறதே ஆச்சரியக்குறி, எப்படி இருக்கு எங்களோட தீம், ஆர்டரா எவ்வளோ பெரிய கற்பனை சொல்லிட்டீங்க. உனக்கு 4 நாள் ரூம் போட்டு கொடுத்து ஸ்கிரிப்ட் எழுத சொன்னால் இது ஒரு ஸ்கிரிப்டு. நிறைய பேர் சினிமாக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக தனியாக ஒரு காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. ஐடியாலஜியே வராது. ஆனால் சும்மா கட்டி அந்த காட்டில் இருக்க குருவி அது கூடலாம் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருக்கான். ஆனால் அந்த ப்ரொடியூசர் உன்னை நம்பி அனுப்புகிறாரு, இவர் ஏதோ கதை எழுதிட்டு வர போகிறான்னு. யார் இவன் அப்படி டயலாக் எழுதிட்டாலும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த 8ஆம் வீட்டில் மறையும் பொழுது என்ன ஆகிறது என்றால் 4 கூடிய உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை போய்விடுகிறது. சபை மரியாதை
ஒரு காலத்தில் என்னன்னா வாத்தியாரை பல்ல பிடிச்சி பார்க்குறீங்களா, ஆளாளுக்கு என் வாத்தியார், அந்த மாதிரி உங்களுடைய பெயருக்கெல்லாம் பெருமைக்கெல்லாம் களங்கம் ஏற்படும் விதமாக நடந்திருக்கும். இதெல்லாம் பாஸ்டன்ஸ். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பாஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி சும்மாவே டார்ச்சர் பண்ணுறது, மியூசிக்கே தெரியாமல் மியூசிக் போட்டு கொள்வது, கவிதை எழுதி தெரியாமல் கவிதை எழுதி கொள்வது. உலகத்திலே மிகப்பெரிய கஷ்டம். கவிதையை கேட்காம கூட இருக்கலாம், ஆனால் மொக்க ஜோக்கு மொக்க கவிதை தான் ரொம்ப நேரம் கேட்க முடியாது. அதுக்கு சிரிக்க வேற சொல்லுவாங்க. அதான் அது இருக்கிறதே பெரிய கொடுமை. இப்போ சமீபத்தில் கூட ஒன்று படித்தேன். சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க. டாக்டர் எனக்கு ஏன் ஊசி போட மாட்டேங்கிறீங்க, நீங்கள் தான் தடுப்பூசின்னு சொன்னீங்க. சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கு. நான் அப்படி யோசிக்கிறேன். நான் கூட ஒரு 9 புத்தகம் எழுதியிருக்கேன் சார், ஒரு 3 டாக்டர்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் பார்த்து யோசிப்பேன், இதெல்லாம் வேஸ்ட்டோ, நம்ம எழுதுனது எல்லாம் வேஸ்ட்டு. தலைவன் அறிவை படுறா, என்ன அறிவு, சிரிங்க சிரிங்க. ஆனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ ஒன்று பண்ணி உங்களை சிரிக்க வைக்கிறார் இல்லையா. 8ல் இருக்கிற குரு 9க்கு வரார். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் த ஃபுல் என்ஜாய்மெண்ட் ஆஃப் த குரு. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. அடுத்து கேளப்பட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே நடக்கின்ற பூஜைகளில் கலந்து கொண்டு நற்பயன்களை பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.